சோ கால்ட் இந்து, நீ சொல்லக்கூடிய சோ கால்ட் இந்து உனக்கு ஓட்டு போடல. பாஜக, சாரிங்க தப்பா சொல்லிட்டேன், பாலியல் ஜல்சா கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் கோவம்? நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் முதலமைச்சர். நான் சொல்லுறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவமனையில போயிட்டு சிகிச்சை பாருங்க. அந்த பையனை தப்பான வேலைகள்லாம் செய்ய சொல்றாங்க, எடுபடி வேலை செய்ய சொல்றாங்க. அதை சொல்லாத தலைமை ஆசிரியர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால தான் சொல்லல. சாதி ரீதியான பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு கத்து தரணும். அந்த வயலுக்காக இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், முற்போக்காளர்கள்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நாட் ஒன்லி தட் கிட், இதை போல இன்னும் எத்தனை பேர் அங்க இருப்பாங்கன்னு பாருங்க. வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க, காமிச்சு சத்தேன்னு அடிச்சுடுவாங்க. கலர் கலரா இருக்கையிலே கயிறு, அந்த கயிறே மாத்தணும், அந்த கயிறே போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யார் ஒடுக்கப்படுகிறார்களோ, யார் நசுக்கப்படுகிறார்களோ, யார் பாதிப்புக்கு உள்ளாகிறாரோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதுதான் அறம், நீதி, நியாயம். மணியாட்டி மணி அடிக்கிற கேட்டி ராகவன் காலில் அண்ணாமலை போயிட்டு இருந்துதான். திருமாவளவனை பத்தி பேசக்கூடிய என்ன தகுதி இருக்குது? ஓட்டு வாங்கினியா நீ? ஓட்டுக்கு கொடுத்த பணத்தை எடுத்து ஊட்ட கட்டிட்டு இன்னைக்கு மக்களையா உட்காந்து பேசிட்டு இருக்கியா? ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வக்கீல்களா வந்தாங்க. இதுதான்டா சமூக மாற்றம். நீ என்ன பண்ணி வச்ச? அண்ணாமலையை திருட்டுத்தனமா வீடியோ எடுக்க வச்ச உன் கட்சி தானே பண்ணுச்சு. உன் கட்சி என்ன பண்ணுச்சு? எச் ராஜா அவர்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கிறது? நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா? நல்லது நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல நம்ம எப்படி கலவரம் பண்றது? தமிழ்நாட்டுல 40க்கு 40 தோத்து நக்கிட்டு போச்சியாப்பா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். நீண்ட நாள் கழிச்சு ஒரு நாய் தெருவில் வாழ்வான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த நாயை பார்க்கும் போதெல்லாம் கல் இருக்க மாட்டேங்குது, கல் இருக்கிற நேரம் அந்த நாய் இருக்க மாட்டேங்குது. என்ன ஒரு மகிழ்வான ஒரு விஷயம்னா, அந்த நாய் ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்குதா, மனசுக்குள்ள ஆனந்தமா இருக்குது. வா நாயை, இப்பதான் அந்த களம் சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பேசும் பொருள், பள்ளிகளில் சாதி ஏன் பார்க்குறாங்க, சாதியினால பள்ளிக்கூடத்துல என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது, இந்த சாதி ரீதியான மோதல்களை தடுத்து நிப்பாட்டுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கமிட்டியை, ஒரு குழுவை அமைப்பதற்காக தமிழக அரசு முயற்சி செய்யுது. அந்த முயற்சியின் விளைவு என்ன ஆகுதுன்னா, நீதியரசர் சந்துரு இந்த விசாரணையை மேற்கொள்ளட்டும், ஒரு சஜஷன் கொடுக்கட்டும். உங்க எல்லாருக்குமே தெரியும், வட மாநிலங்களை போல சாதி ரீதியாகவும் மதம் ரீதியாகவும் மோதல்கள் இல்லாத ஒரு மாநிலம் இங்க. அங்க ரொம்ப மோசமா நடக்கும், வெட்டு குத்து அப்படின்னு நடக்கும். வாயை திறந்து கீழ் சாதிக்காரன் வாயை திறந்து பேசவே முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தமிழ்நாட்டில் இருக்குது. இங்க மேல் சாதிக்காரனும் பேச முடியும், கீழ் சாதிக்காரனும் பேச முடியும். மேல் சாதிக்காரன் ஒடுக்கும் போது கீழ் சாதிக்காரன் எழுத்து குரல் கொடுக்க முடியும். அதே நேரம் கீழ் சாதிக்காரன் சேட்டை செய்யும் போது மேல் சாதிக்காரனும் அதை முறையிடவும் முடியும். அதற்கான முழு சுதந்திரமும் இருக்கு. இங்க சாதி, இவன் மேல் சாதி இவன் கீழ் சாதி அப்படின்ற கணக்கு கிடையாது. மனுஷன், அரசியலமைப்பு சட்டம், நேர்மை, நீதி, நியாயம் அப்படின்ற அந்த கணக்குல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த போன வருஷம் நாங்குநேரியில திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சின்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த பயலை போயிட்டு வீடு புகுந்து வெட்டுறாங்க. யாரு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி அப்படின்ட்டு சொல்ற பயலுக்கு போயிட்டு வெட்டுறாங்க. அவங்களும் மாணவர்கள் தான். இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறுகிறது. இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்குறது, என்னடா தமிழ்நாட்டில் சாதி கலவரமா, சாதியை வச்சு மாணவர்கள் அடிச்சுட்டு கொள்றாங்களா? இதுவரைக்கும் காதல் செஞ்சா வெட்டினாங்க, குத்துனாங்க, இப்போ அமைங்கிட்டாங்க. இப்போ என்னன்னா மாணவர்கள்கிட்டயே சாதிய வன்மத்தை திணிச்சு விட்டாங்களே. சாதி கலவரம், நாளைக்கு இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கொலகார பிள்ளைகளாக வருவாங்க அப்படின்ட்டு பேசக்கூடிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறிடுச்சு. இதுக்கு நீதியரசர் சந்துரு என்ன பண்றாரு? பல மாணவர்கள் கிட்ட போயிட்டு உரையாடுறார், காவல்துறை அதிகாரிகளிடம் பேசுகிறார், ஆசிரியர்களிடம் பேசுகிறார், அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசுகிறார். டீ கடைக்காரன், ஒரு ஏரியானா அந்த ஏரியால என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, யார் யாரெல்லாம் பார்த்தா இதா இருக்கும், தகவல் சேகரிக்க முடியும், இதுக்கு சரியான சொல்யூஷன் என்னெல்லாம் கொடுக்க முடியும்ன்றத பல பேர்கிட்ட பேசி ஒரு நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஒரு அறிக்கையை நேற்று முதல்வர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சென்னையிலாம் பேசிக்கிறோம், இப்போல்லாம் யார் சார் சாதி பார்க்குறா, சாதி பார்க்குறாங்க, அதனால தான் அவர் கொண்டு வராரு. இதெல்லாம் மாற்றணும். இப்போ இருக்கிறவன் தான் சாதி புத்தியில் தைன்னு குதிச்சுட்டு இருக்கிறான். அடுத்து வர சங்கதிகள் அப்படி சாதி வெறி பிடிச்சிட்டு அலையக்கூடாது.
அவனை ஒரு பொதுவான மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய பார்வை அவனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில முன்மொழிதல்களை அவர் வந்து ப்ரப்போசல் வைக்கிறார். அந்த ப்ரப்போசல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, முதல் விஷயம், சாதி சார்ந்த அடையாளங்கள் எதுலையும் இருக்கக்கூடாது. இப்போ பள்ளிக்கூடத்தில் கிராமப்புறத்துக்குலாம் போனா தெரியும், தென்காசி பக்கம் திருநெல்வேலி பக்கம் போனா நாடார் பள்ளி, செட்டியார் பள்ளி, கோனார் பள்ளி, நாயுடு பள்ளி, கல்லர் பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளின்னு சொல்லி எல்லா பள்ளியிலையும் சாதியினுடைய பெயரை கலந்து வைத்திருப்பார்கள். எனவே இதெல்லாம் இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பேர் வை, தலைவர்கள் பேர் வை, அந்த ஏரியாவுடைய பேர் வை, அந்த ஊர்ல இப்போ அண்ணா நகர் அப்படின்னு அண்ணா நகர் அரசு மேல்நிலை பள்ளின்னு வை. கோயம்பேடு இருக்குதா, கோயம்பேடு அரசு மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளின்னு வை. எதுக்கு சாதி பேரை கொண்டு வந்து அங்கேயே திணிக்கிற? அப்போ மாணவனுக்கு என்ன தோணும், நம்ம சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே, ஆனா எங்க நம்ம சாதியை ஒழிக்கணுமோ, ஒழிக்கிறதுக்கான முதல் நடவடிக்கை எடுக்கணுமோ அதே இடத்துல சாதி வந்து நின்றுத. எனவே முதல்ல பள்ளிக்கூடத்துல சாதியை தூக்கு அப்படின்னு சொல்லுதார். ரெண்டாவது, நம்ம ஒரு படம் பார்த்தோம், ராட்சசி, ஜோதிகா நடிச்சிருந்தாங்களே, ராட்சசி படம். அந்த படத்துல ஒரு சீன் வரும், எல்லாம் கை ரகரகமா கயிறு கட்டியிருப்பாங்க. ஜோதிகா வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்த்து தோழர் மகாலட்சுமியினுடைய கதையில தான் அவங்க வந்து இது பண்றாங்க. அவங்களுக்கு இது போல நிறைய சம்பவங்கள் இருக்கு, அவங்க கிட்ட நிறைய பேசி அந்த இதை வந்து இது பண்றாங்க. சாதி கயிறுகள் மூலமாக இவர்கள் சாதியை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது சாதி கயிறுனா எதுனா கலர் கலர் கயிறு. எப்படி கட்டிப்பானுவனா, பச்சையும் மஞ்சளும், சிவப்பும் பச்சையும், இது போல ரகரகமா கயிறு இருக்கு. ஒவ்வொரு கலர் கயிறுக்கு ஒவ்வொரு ரகம். ஒரு கயிறு கட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எச் ராஜா ஒன்று பேசியிருக்கான் பாருங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னால், ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு, ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. கயிறு, இந்த கயிறு வந்து என்ன கயிறு, நான் வந்து இந்த கயிறு போட்டிருக்கிறேன், அவரு வேற சமூகத்தை சேர்ந்தவர், நான் வேற சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லுதாரு. பைத்தியக்கார், நீதியரசர் சந்துரு அவர்கள் சொன்னது வேற, நீங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போறது வேற. பைத்தியக்கார் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த அறவேக்காடுகளுக்கு ஒரு விஷயம், நீதியரசர் சந்திரன் என்ன சொல்றாருன்னா, அந்த கலர் கலர் கயிறு இருக்குல்ல, கலர் கலரா இருக்கு இல்ல கயிறு, அந்த கயிறே மாத்தணும், அந்த கயிறே போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. இது கலர் கலரா கயிறு கட்டுறது இருக்கக்கூடாது. நெத்தில வந்து திலகம், கொய்யால திலகம், என்னடா நெற்றியில் திலகம், நடிகர் திலகம் மாதிரி. அதாவது கிராமப்புறங்கள்ல மாணவர்கள் பொட்டு வைப்பாங்க, சந்தனமோ திருநீரோ இதையெல்லாம் தாண்டி கலர் பொட்டு வைப்பாங்க. எப்படி கயிறு வைக்கிறாங்களோ அதே போல நெத்தில பச்சையும் மஞ்சளும், சிவப்பும் கருப்பும் கட்சி இருக்கு. அப்புறம் நம்ம ஓபிஎஸ் வச்சிருப்பாரு பாருங்க, பொட்டு சிவப்பு கருப்பு வெள்ளை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. உங்களை இவர் சொல்றாரு இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக பேசுகிறார். வா, பட்டை அடிச்சுக்கோ, திருநூறை பூசிக்கோ, குங்குமம் போட்டு வச்சுக்கோ, சந்தனத்தை தேய்ச்சிக்கோ, போ, காசியில இருப்பாங்களே புணம் தின்னீங்க, அவங்கள போல அந்த புணத்துல இருக்கக்கூடிய அந்த சாம்பல் எடுத்து மூஞ்சில அப்பிப்பாங்க பாருங்க. அது என்ன படம், அது ஆர்யா ஒரு படம் நடிச்சிருப்பாரு, நான் கடவுள் மாதிரி அப்பிக்கோ, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல. உன்பாட்டுக்கு எது சாதியினுடைய குறியீடோ அதை வேண்டாம், அது இருக்கக்கூடாது. மாணவர்கள் மனதில் நஞ்சை விதைக்க கூடாது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, சாதி ரீதியாக ஒரு விஷயத்தை மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, சாதி ரீதியான விஷயங்களை மாணவர்களுக்கு கற்பிக்க கூடாது, அந்த உணர்வை ஊட்டக்கூடாது அப்படின்ட்டு சொன்னா பாஜக, சாரிங்க தப்பா சொல்லிட்டேன், பாலியல் ஜல்சா கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் கோவம் வரும்? ஏன் கோவம் வரணும்?
மக்களை ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. சாதியும் மதமும் பின்னி பிணைந்த இடியாப்ப சிக்கல் மாதிரி. சாதி உடைந்து விட்டால் மதம் தகர்ந்து விடும், மதம் தகர்ந்து விட்டால் சாதி ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிடும். எனவே இது ரெண்டையும் பின்னி பிணைஞ்சுக்கிட்டே இருக்கணும், கட்டி பிடிச்சிட்டு உருண்டுகிட்டே இருக்கணும். கேடி ராகவன் மாதிரி அப்படியே உருண்டுகிட்டே இருந்தாதான் இவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அதை அப்படியே உயிர்ப்போட வச்சுக்க முடியும். நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டவர்கள் யார்? கடந்த காலத்தில் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்ததுக்கு அப்புறம் என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும் இவன் யாரு, இவன் யாரு, இந்த லட்டு நல்ல லட்டா, இந்த லட்டு நல்ல லட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்படி பேசுறீங்க. நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் முதலமைச்சருக்கு, நான் வந்து சொல்லுறேன், நான் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். நீதிமன்றம் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவமனையில போயிட்டு சிகிச்சை பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மத ரீதியான சாதி ரீதியான பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். கழகம் சண்டை மூட்டணும், கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட பல விஷயங்களை பேசி கொண்டு வருகிறார். நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் போயிட்டு அவரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவரை கூட்டு போய் பேசுங்க. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். எது மனிதாபிமானம், எது மனிதநேயம் அவருக்கு வந்து தெரியல. ஹியூமனிட்டினா என்னன்னு தெரியல. ஹியூமனிட்டியில மதம் இருக்காது, சாதி இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது அப்படின்றது அந்த ஆளுக்கு தெரியல. எனவே அந்த புரிதலை அவருக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொன்னு என்ன சொல்றாரு, பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினண்ட்டு? சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேறு இருக்கலாம். ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அது ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஒரு மேல் சமூகத்தை சேர்ந்த பெரும்பான்மையான ஒரு மாவட்டம் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் யாரு மெஜாரிட்டியான சமூகத்தை சேர்ந்தவங்களோ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள தலைமை ஆசிரியராக போடாதீங்கன்னு சொல்றாரு. உண்மைதானே? நம்ம நாங்குநேரி விஷயத்தில் பார்க்கலையா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் பெரும்பான்மை சமூகம், அந்த அதான் ஆதிக்க சமூகம் அப்படின்ட்டு சொல்லிக்கக்கூடிய சமூகத்திலிருந்து வந்த பசங்க அந்த பையனை தப்பான வேலைகள்லாம் செய்ய சொல்றாங்க, எடுபுடி வேலை செய்ய சொல்றாங்க, வாத்தியார் அவங்கள வந்து டீ வாங்கிட்டு வர சொல்றாங்க அந்த பையனை. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுதாரு. ஏன்னா அந்த பையனை வெட்டும் போது அவனுக்கு ஆதரவாக துணையாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அந்த சமூகத்தை, அதாவது இந்த குற்ற செயலில் ஈடுபட்டான் அல்லவா, அந்த மாணவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் இருந்ததுனால தான் இந்த பசங்க என்ன பண்றாங்க, வீடு புகுந்து வெட்டுறாங்க. அந்த தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியராக நடந்துக்கிட்டு அந்த குற்ற செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அவங்களே இதெல்லாம் தப்பு, அவன் சக மாணவன், நீங்க சாதி ரீதியாக பார்க்கக்கூடாது, உங்க அப்பனும் தாத்தனும் பூட்டனும் சொல்லி வச்சதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளேயே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு சக மாணவர்களோட படிக்கவா, நல்ல சிந்தனையோட வா, நாங்க உனக்கு நல்ல சிந்தனையை புகுட்டுறோம், சமூகத்தை பத்தி உங்களுக்கு கத்துத்தரோம், உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுடா வெண்ண அப்படின்ட்டு சொல்லி இருந்தா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்காரு. அதை சொல்லாத தலைமை ஆசிரியர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனாலதான் சொல்லல. இதுவே வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னடா இது, இவன் ஒரு சமூகம் இவன் ஒரு சமூகம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறேன், இங்க வாங்க, என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுருப்பாப்ல. எல்லாரும், அதாவது தலைமை ஆசிரியர் வேற சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாதான் அப்படி புத்தி வரும்னு நான் சொல்லலை. பொதுவாகவே ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னா மாணவர்களுக்கு நல்லிணக்கத்தை கற்றுத்தரணும், சாதி ரீதியான பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு கற்றுத்தரணும், எல்லாரும் சமம்னு கற்றுத்தரணும், இங்க மனிதாபிமானம் தான் அப்படின்றத கற்றுத்தரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்க சாதி பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லுது அப்படின்றத சொல்லித்தரணும். அதை சொல்லித்தர மறுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. இன்னொரு விஷயங்க, அந்த பயலுக்காக இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், முற்போக்காளர்கள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபுறம் வெட்டுனாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. யார் குரல் கொடுக்குறா? அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரு மாணவனை, ஒரு குழந்தைங்க, அவன் ஒரு சின்ன பைய, அந்த சின்ன பயலை வெட்டிட்டான், ஏண்டா வெட்டினு கேள்வி கேட்காம, வெட்டலாமாட விளக்க மாத்த கொண்டு நாலு சாத்து சாத்தாம, அவனை அடிக்காம, அவனுக்கு புத்திமதி சொல்லாம, அவனை கொண்டு போய் தலைமறைவாக்குறதும், அவனுக்கு ஏண்டுக்கிட்டு போராட்டம் நடத்துறதும் வேலை நடந்துட்டு இருந்துச்சு.
அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமூக நெருக்கடியில அந்த சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான்றத பாருங்க. நாட் ஒன்லி தட் கிட், இதை போல இன்னும் எத்தனை பேர் அங்க இருப்பாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அந்த பையன் வெட்டுப்பட்டுட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. எனவே அந்த பயலுக்கு நீதி வேணும்னு கேட்கிறோம், நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு போராடுறோம், களத்துல நிக்கிறோம். ஆனா அதை தடுக்கிறது யாரு? இங்க இருக்கக்கூடிய மேல இருக்கும்னு சொல்லிக்கிறாங்களே, மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த சாதிக்கிறாங்க. எனவே ஆசிரியரை மாத்துங்கடான்னு சொல்லி இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப சென்னையிலங்க பல பேர் இருக்காங்க, யாரு என்ன எதுலாம் தெரியாது. பட் உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும், வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. காமிச்சு வச்சுக்கணும், சத்தேர்னு அடிச்சு விடுவாங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றாரு எச் ராஜா, கேளுங்க. அப்புறம் இதோ இன்னொரு வார்த்தை, தேவையே இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க, தேவையே இல்லாம ஒருத்தர் தூக்கி இழுத்து உள்ள தூக்கி போடுறது. அங்கேயும் சாதி புத்தி, திரும்ப சொல்ற மாதிரி சாதி புத்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சியா இல்லையா? சாதி கட்சியா இல்லையா? ஏண்டா இப்ப திருமாவளவன் என்ன பண்ணாரு? என்னடா பண்ணாரு? திருமாவளவன் அந்த வெட்டுப்பட்ட அந்த நபருக்கு ஆதரவாக பேசினார். யார் ஒடுக்கப்படுகிறார்களோ, யார் நசுக்கப்படுகிறார்களோ, யார் பாதிப்புக்கு உள்ளாகிறாரோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதுதான் அறம், நீதி, நியாயம். எல்லா புறலங்காவும் அதுதான். அப்படி பேசினா நீ திருமாவளவனை தூக்கி உள்ள விட்டுப்பியா? நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சின்னு நீங்க பேர் வச்சிருக்கீங்களே, அது பாரதிய ஜனதா கட்சியாட்டம் இயங்குதா? நீ இங்க இருக்கக்கூடிய கட்சி பாலியல் ஜல்சா கட்சி. என்னைக்காச்சும் மக்களுக்காக ஏதாச்சும் பேசியிருக்கா? உன் கட்சி மதத்தை சார்ந்த கட்சி தானே, உன் கட்சி மதத்தை சார்ந்த கட்சி தானே, மதத்தை சாராத கட்சியா? பாப்பா மட்டும் தானே உன் கட்சியில் இருக்கிறான். பாப்பான் தானே எல்லாத்தையும் டாமினேட் பண்ண முடியும். பாப்பானை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் இது இருக்கா? அதனால தானே கேடி ராகவனை இன்னும் கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க. நீ பாலியல் ஜல்சா கட்சியா இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீ சொல்லு. பாஜக காரங்க சொல்லுங்கடா, நீங்க பாலியல் ஜல்சா கட்சியில் தான்டா இருக்கிறீங்க. கேடி ராகவன், நான் உதாரணம் சொல்றேன். கேடி ராகவன் ஒரு பொம்பளை பிள்ளைய போன்ல பார்த்துக்கிட்டு அப்படின்றான், உட்காந்துக்கிட்டு மணி ஆட்டிட்டு இருக்கான் வேலை வச்சுக்கிட்டு. அதை வச்சுட்டு எல்முருகா அந்த வேலை வச்சுக்கிட்டு யாத்திரை போனாரு, வண்டியிலேயே போனாரு, நாங்கள் யாத்திரை அப்படின்ட்டு. அந்த கேடு கட்ட மணியாட்டி மணி அடிக்கிற கேடி ராகவன் காலில் அண்ணாமலை போயிட்டு விழுறாப்ல, நியாயமா? இன்னொரு பக்கம் எங்க அக்கா அதிமுக இருந்து சதக்குன்னு வந்து பாஜக குதிச்சிச்சு. அந்த அக்காவை என்னென்னலாம் பண்ணாங்க பாவம். சசிகலா புஷ்பா போட்டு தடவுறாங்க. ஏங்க இது ஏங்க இப்போ பாஜக நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க 3 பேர் களவாணி பேளுக என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணாங்க? பிரிஜ்பூஷன் சிங் மல்யுத்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு என்னத்தை பண்ணாரு? இவங்க கட்சியை சேர்ந்த நபர்கள் நிர்பயால தொடங்கி ஆசிஃபா, சின்ன பிள்ளை ஆசிஃபா வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாங்க? நீ ஒத்துக்கோ, நான் பாலியல் ஜல்சா கட்சி தானே ஒத்துக்கோ. உன் கட்சி பாலியல் ஜல்சா கட்சி தானே, பாலியல் சீரண்டல் செய்யக்கூடிய கட்சி தானே, ஒத்துக்கையா? நீனு ஒத்துப்பியா? நீ திருமாவளவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஓட்டு வாங்கினியா நீ? ஓட்டுக்கு கொடுத்த பணத்தை எடுத்து ஊட்ட கட்டிட்டு இன்னைக்கு வக்கனையா உட்காந்து பேசிட்டு இருக்கிறியா? யாரை பார்த்து பேசுற? திருமாவளவன் யார் தெரியுமா? இந்த மாநிலத்திற்காக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குரல் இருக்கு அப்படின்னாக்கா திருமாவளவனும் ஒருத்தர். இன்னைக்கு தீண்டாமை எங்க நடந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய நபரு. அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் குற்றம் செஞ்சுட்டு ஏதாச்சும் சின்ன சின்ன சேட்டை செஞ்சுட்டு போலீஸ்காரங்க வேணும்ட்டே போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டு இருந்தே, நீ இந்த இவன் தானே நீனு வண்டியில ஏறு கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல 4 மெதி உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்து பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் மைனர் குஞ்சோ இல்லை ஆமை குஞ்சோ மிட்டா மிராசோ பண்ணையாரோ இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு, ஐயா என் பிள்ளைய போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கய்யா, கொஞ்சம் வந்து எடுத்து விடுங்கய்யா, காப்பாத்துங்கயான்னு கேள்வி கேட்கணும். அவன் இது அம்மா அப்பா இப்படி கெட்ட வார்த்தை போட்டுட்டு இதே வேலையா சனியனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க மாட்டார். வருவார், அவர் திட்டிட்டு 4 திட்டு திட்டிட்டு வருவார். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போ வந்தவுடனே அவருக்கு சேர் போடுவாங்க. அந்த காலத்தில் அப்படிதான் இன்னும் பல ஊரில் நடந்துகிட்டு இருக்குங்க, இன்னும் பல ஊரில் நடந்துகிட்டு இருக்கு அந்த அநியாயம். போயிட்டு உட்காருவார். இந்த நாய்களுக்கு அறிவே இல்லைங்க, எத்தனை தடவை சொன்னாலும். இந்த நாய்ங்க இப்படி தான் பண்ணும், சாதி புத்திங்க இவங்களுக்கு. இந்த சாதியில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. சனியனுங்க இவனுங்களை மன்னிச்சு விடுங்க அப்படின்ட்டு சொல்லி நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கி லவுட்டிக்கிட்டு அவர் மாடி கிளம்பி போயிடுவான். திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? அந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வக்கீல்களாக வந்தாங்க. வந்துட்டு இன்னைக்கு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு தலையை வாரிக்கிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் லா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறான். இதுதான்டா சமூக மாற்றம். நீ என்ன பண்ணி வச்ச?
அண்ணாமலையை திருட்டுத்தனமா வீடியோ எடுக்க வச்ச உன் கட்சி தானே பண்ணுச்சு. உன் கட்சி என்ன பண்ணுச்சு? பொம்பளை பிள்ளைகளை இடுப்பை பிடிச்சி கிள்றதும் அவங்கள பாலியல் சீண்டல் பண்றதும் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பெட்ரூமுக்கு படுக்கை இறக்கி கூப்பிடுறது தானே பண்ணுச்சு. திருமாவளவன் படிக்க வச்சாரு, அதிகாரத்துக்கு வந்து உட்கார வச்சாரு. உனக்கு கோபம் வரும், ஏன்னா உன் சாதி புத்தியது. கீழே இருக்கவங்களாம் மேலே வந்துட்டா அந்த திமிர்ல பேசுற, அந்த பார்ப்பனை பூனல் போட்டிருக்கக்கூடிய திமிர்ல பேசுற நீ. உனக்கு பக்கத்தில் நின்று 4 பேர் கூஜா தூக்குறாங்க, பாவண்டா பாவி பயிலுங்களா. டே பாஜக காரங்களா, டே எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்னடா பண்ணாங்க? அந்த அக்கா ஒழுங்கா பாண்டிச்சேரியில கவர்னரா இருந்துச்சுடா. எல்லாம் கார்ல போக எங்க வீட்டு பக்கம் தான், எங்க தொகுதி தான். வரும்போது முன்னாடி 4 காரு, பின்னாடி 4 காரு. அக்கா நல்லா ஆம்புலன்ஸு சகல பாதுகாப்போட நல்லா ஜம்முன்னு போயிட்டு வந்துடு. பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி தோக்கடிச்சு விட்டீங்களா பாவி பேருங்களா. பாவம் அங்க நின்று பைத்தியக்கார பேரோட என்ன பேசுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், எச் ராஜா அவர்களே, உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது? நீதியரசர் சந்துருனுடைய அறிக்கையை ப்ரப்போசலை ஏற்றுக்க கூடாது முதல்வர் ஸ்டாலின் சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்குலாம்? இந்தியாவை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீங்க. நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா? போகடா, நரேந்திர மோடி கிட்ட போயிட்டு சொல்லுங்க, குஜராத்தில் கள்ள சாராயம் ஓடுது, தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லுங்க. பாஜக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பாலியல் தொந்தரவு செய்யறாங்க, அதை நிப்பாட்டு அப்படின்ட்டு சொல்லுங்க நரேந்திர மோடி கிட்ட. ஆட்சிக்கு வந்ததும் ரயில் கவுந்துருச்சு, மக்கள் கொலையா செத்து கூஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அன்ரிசர்வேஷன்ல இருக்கவங்க கொத்து கொத்தா சாவறான்டா பாவிகளா. அவங்க தலைக்கு 10 லட்சம் 2.5 லட்சம் 50,000 பேரம் பேசிட்டு இருக்காங்க உயிருக்கு. நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு, பாதுகாப்பான பயணம் மேற்கொள்றதுக்கு உதவி செய்யறானா. ட்ரெயின்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகி சாவறானோ அவனுக்கு நிதியை தூக்கி கொடுத்துட்டு இருக்குது. குடு, தப்பு கிடையாது, கொடுக்கணும். ஏன்னா தப்பு வந்து ரயில்வே மேம்படுத்துறியா? மேம்படுத்த மாட்டாங்க. ரயில்வே தண்டவாளத்தில் வந்து சரி பண்ணுங்க, பழுது பாருங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. அந்த பழுதாகிற மிஷின்கள்லாம் எது எதுன்னு பார்த்து அதை ஒப்பீடு செஞ்சு எதெல்லாம் சரியா இருக்குன்னு பாருங்கன்னா பண்ண மாட்டாங்க. கொலையார அதை போய் நிப்பாட்ட சொல்லு. ஏற்காதுக்கு இந்த அமைச்சர் சரி கிடையாது, அவரை பதவிகளுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவியா நீ? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீதியரசர் சந்துரு, ஏன் நீதியரசர் சந்துரு சொன்னா உனக்கு எரியுது? ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் உன்னுடைய மத அரசியலுக்கு இங்க உதவாது. இதை இன்னைக்கு நீ அப்படியே பெல்ட் வச்சிருக்கிறிய, அப்படியே தூக்கி போட்டு அப்படியே பெல்ட் வச்சிருக்கானுங்க. சாதி மோதல்கள் வரக்கூடாதுன்னு சந்துரு ஒரு ப்ரொபோசலை முன் வச்சா அது மதத்துக்கு எதிரானது, ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற. சாதி சொல்லு, எந்த சாதின்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டாராம். கேட்டாக்கா ஏன் அப்படின்னா அவர் வந்து இடதுசாரி சிந்தனையாளர். யாரு அவர்? ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். இடதுசாரி யாரு? நீதியரசர் சந்துரு. அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அது டெமோக்ரஸிக்கு உட்பட்டதாக தான் இருக்கும், அது சமூக நீதிக்கு உட்பட்டதாக தான் இருக்கும், அது நல்லதாக இருக்கும். நல்லது நடந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் நம்ம எப்படி கலவரம் பண்ணுறது? எப்படி சாதி ரீதியாக மக்களை பிரித்து வச்சு நம்ம ஓட்டை பொறுக்கி தின்னுக்கிறது அப்படின்றதான் நம்ம பிரச்சனை. உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டில் 40க்கு 40 தோற்று நக்கிட்டு போச்சியாப்பா. எல்லாத்தையும் நக்க விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள், தெரியும்ல. எங்கேயும் எல்லா இடத்துலையும் பிம்பிளைக்கு பிள்ளாப்பி தான். ஒரு சீட்டு வரல, குதிச்சாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. நாங்கள் வெற்றி விடுவோம், நாங்கள் இவ்வளவு சீட்டு வந்து ஒன்றுத்துலையும் வரலையே, எல்லாம் நக்கிட்டு போச்சா ராஜா? ஏன் ராஜா? ஏன் அப்படின்னா இங்க நீதியரசர் சந்துருவை போன்ற சிந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மேல் மட்டத்தில் மட்டும் கிடையாது, எல்லா தரப்பினரும் இருக்கா. நீ சொல்றியே சோ கால்டு இந்து, நீ சொல்லக்கூடிய சோ கால்டு இந்து உனக்கு ஓட்டு போடல. ஏன் தெரியுமா? உன் சாதி புத்தி, உன் சாதி திமிரு, நீ என்ன பண்ணுவ அப்படின்றது எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதுதான் பெரியார்னு ஒரு தாடிக்கார கிழவன் இருந்தா. அப்படி அந்த கிழவன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி வச்சுட்டு போயிட்டான். இப்படி பூனல் போட்டு வரும்போது அவன் இப்படி மேனிப்புலேட் பண்ணுவான், இப்படி குரங்கு பெல்ட் அடிப்பான், குரங்கை விட மோசமா மரம் விட்டு மரம் தாவுவான், நாக்கில் நரம்பு இல்லாதனால வாயை சொல்லிட்டு பேசுவோம். நம்பிடாதீங்கடா, கொஞ்சோண்டு உங்களுடைய பகுத்தறிவை பகுத்து ஆய்வு செய்யுங்க, சிந்திச்சு பாருங்கன்னா. எனவே தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர முடியல. இவங்கெல்லாம் ஒரு ஆளு வெண்ண, நீங்கெல்லாம் சொல்றதை கேட்டால் தமிழக அரசு கேட்டுருமா? உங்க தாத்தங்காலத்திலே இடின்னு இடிச்சோம்டா. இப்போ 40க்கு 40 ஜெயிச்சு உங்க தலையில கொட்டி அடிக்க அம்மி நகரன்னு வாங்கல, அது போல சத்தையர் 4 போடு போட்டு மூளையில உட்கார வச்சிருக்காரு. 40 இடத்துலையும் ஒன்றும் இல்லாம அன்றாட காட்சிகளாக மாற்றி வைத்திருக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுருவோமா? நாங்க
40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறான். இந்தியா கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்குதே. உங்கடா புடலங்காங்களா? நன்றி, வணக்கம்.